நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனி 12:30 ஆயிடுச்சு. வந்துருவா மகா. பயமா இருக்கு ஜனனி. ஒன்னும் ஆகாது, நீ போய் தூங்கு. இல்ல, நான் வெயிட் பண்றேன். ஹலோ சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யாரு, ரிப்போர்ட்டரா? ஆமா, இன்னைக்கு சென்னையில 4 ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு. அதுல 2 பேர் 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, மீதி 2 பேரும் வேற. அவங்க சின்னதா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மகா, பாரதிக்கு ஒண்ணும் இல்ல. அவன் எங்கேயோ போய் உட்காந்துருப்பான், வந்துருவான். நீ போய் தூங்கு. இல்ல, நான் வெயிட் பண்றேன். ப்ளீஸ் மகா, நீ போய் தூங்கு. அவன் வந்தா நான் எழுப்புறேன். இல்ல ஜனனி. நீ உள்ள போய் தூங்கு. சாரி, தூங்கிட்டேன். தலை வலிக்குதுன்னு சொன்னல, நீ உள்ள போய் படு மகா. அவன் வந்தது நான் சொல்றேன். ப்ளீஸ் மகா, நீ போ. பாரதி, பாரதி, டேய், குடிச்சிருக்கியா? ஏய், இவ்வளவு நேரம் எங்க போன? பாரதி, என்ன பாரதி இதெல்லாம்? இவ்வளவு நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் தூங்க போனாங்க. ஆமால, நீங்க வெயிட் பண்ண நான் வந்து நிக்கணும்ல. எதுக்கு குடிச்ச? சாரி, பெர்மிஷன் கேட்க மறந்துட்டேன். என்ன சொல்ல? என்ன மறந்துட்டியா? நான் உனக்கு ஒரு ஆளே இல்லையா? நானும் மறந்து போகணுமா? எவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட நீ. யாருக்கும் என்ன தெரியாது, யாருக்கும் என் பெயின் புரியாது. ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசு. ஆமா ஆமா, மெதுவா பேசணும். யாரும் கேட்டா வருத்தப்படுவாங்க. பாரதி வருத்தப்படலாம், வேற யாரும் வருத்தப்படக்கூடாதா? பாரதிக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா? பாரதி ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இரு. எவ்வளோ லவ் பண்ணிட்டு தெரியுமா ஜனனி? எவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டேன். எத்தனை வருஷம் லவ் தெரியுமா? நீ எழுந்திரு முதல்ல. முடியாது பாரதி ப்ளீஸ், நீ முதல்ல எழுந்திரு பாரதி ப்ளீஸ். நீ சொன்னா நான் என்ன வேணா கேட்பேன் ஜாலி. மகா வேற இன்னும் தூங்கி இருக்க மாட்டான். உன்னை இப்படி பார்த்தா டென்ஷன் ஆயிடுவான். நீ வா. ஏன் பாரதி இப்படி எல்லாம் பண்ற? ஐ லவ் யூ ஜனனி. நீ சொன்ன நான் மறந்துடுவேனா? மறக்கவே முடியாது. மகா பாவம் தான், நானும் பாவம் ஜனனி. உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜனனி. ப்ளீஸ் நீ போய் குளிப்போ. ஏன் குளிக்கணும்? மாட்டேன் போ. மெதுவா பேசு பாரதி ப்ளீஸ். குளிக்க மாட்டேன் போ. எந்திரி எந்திரி ப்ளீஸ் பாரதி. இப்படியும் உன்னை யாராவது
யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். மகா வரை இன்னும் தூங்கிருக்க மாட்டான். நீ போய் குளிச்சிட்டு வா ப்ளீஸ். பாரதி ஆ, நீ இன்னும் தூங்கலையா? ஏதோ சத்தம் கேட்டது. பாரதி வந்துட்டானா? இல்ல இப்பதான் ஃபோன் பண்ணா. என்னவா? ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போல. அவன் கூட இருக்கானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னான். உண்மையதானே சொல்ற? நீ வேணும்னா என் போனை செக் பண்ணி பாரு. இல்ல, இருக்கட்டும். நீ போய் ரிலாக்ஸ்டா தூங்கு மகா. போ. நீ தூங்கலையா? எனக்கு ஒரு ஸ்டோரி நோட்ஸ் எடுக்கணும். நான் தூங்குறேன், நீ போ. ம். பாரதி பாரதி மகா இன்னும் தூங்கல. நீ லேட்டா தான் வருவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ வந்தது அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ ஏதாவது பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வெளியே இருக்கேன். நீ குளிச்சிட்டு ஒழுங்கா வெளியே வர. ஆ, ஆ, ஆ. சொல்லு ஜனனி. இல்ல, இப்பதான் எழுங்க. இப்ப பேசுறேன். சாரி ஜனனி. சரி, நான் உடனே பேசுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, மகா, சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். இது சரியா வரும்னு தோணல பாரதி.
உனக்கு பிடிக்காம நீ எல்லாத்தையும் எனக்காக ஏன் பண்ணணும்? இது 2 பேருக்குமே கஷ்டம் பாரதி. அப்படிலாம் இல்லை. பார்த்தா தெரியாதா? அப்படிதான் பாரதி. என்னால முடியல இதுக்கு மேல. நான் சீக்கிரமே அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். பாரதிக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொல்லுங்கன்னு. எனக்கு இப்படி ஒரு லைஃப் வேண்டாம். இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? வேற எப்படி பேச சொல்ற பாரதி? சாரி, நான் நைட்டு லேட்டாக வந்து தப்பு தான். லேட்டா வருது பிரச்சனையே இல்ல. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தேடுவேன்னு தெரியாதா? அது கூட சொல்ல முடியலல்ல என்கிட்ட. சாரி. சாரிக்காக சொல்லல பாரதி. நைட் அத்தனை கால் பண்றேன், ஒரு காலை கூட நீ பிக் பண்ணல. நான் லூசு மாதிரி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். உன் கால்லாம் அவாய்ட் பண்ணல, யார் காலையும் எடுக்கல மகா. ஏன் ஃபோன் எடுக்கலன்னு கேட்டா யார் காலையும் எடுக்கலன்னு சொல்ற பாரு. இது ஒரு ரீசனா? சத்தியமா உன்கிட்ட எப்படி பேசுறது, உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறது ஒண்ணுமே தெரியல பாரதி எனக்கு. நைட் நான் அத்தனை கால் பண்றேன், அப்பா உட்காந்துருந்தாரு. ஜனனி கேக்குறா, நான் என்ன சொல்லட்டும் அவங்க கிட்ட? ஏன் போனை கூட நீ எடுக்கலனா அவங்க என்ன நினைப்பாங்க? சாரி மகா. எனக்கு தெரியும், அப்பாவுக்காக தான், அப்பாவுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்தது. இப்படியே இருந்தா அவருக்கும் சந்தோஷமா இருக்காது. அவர் என்ன கேட்க ஆரம்பிப்பாரு. நான் என்ன சொல்றது? ஒன்னும் புரியல. நான் என்னதான் பண்ணணும்? சாரி மகா, இனிமே இப்படி நடக்காது. நேற்று என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன், அதான். உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட எனக்கு தெரியல பாரதி. அதான் திங்ஸ்லாம் எடுத்து வந்தானே என் ரூம்மேட். அவனும் பக்கத்து ரூம் 2 பசங்க சேர்ந்து பார்ட்டி கேட்டாங்க. அதான் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. நான் வேண்டான்னு சொல்லியும் பசங்க பீர் குடிக்க வச்சிட்டாங்க. அதான் எப்படி வீட்டுக்கு வருதுன்னு தெரியாமல் பீர் அடிச்சுட்டு உன்ட்ட ஃபோன் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதான் ஃபோன் பண்ணல, வேற ஒன்றும் இல்லை மகா. நீ இவ்வளோ நேரம் தேடி எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணி இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. சாரி, இனி நான் அப்படியே பண்ண மாட்டேன். அப்பாவோட சேர்ந்து உனக்கும் குடிக்கிற பழக்கம் வந்துருச்சுல்ல? இல்லை இல்லை, லைட்டாக கொஞ்சம் பேர் தான். மாமாவோட சும்மா தான் உட்காந்துருப்பேன். நான் சாப்பிட்றது இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. இனி அதுவும் வேணாம் ப்ளீஸ். அப்பா இப்படிதான் லைட்டா ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு பார்த்தல, டெய்லி குடிக்கிறாரு. வீட்டுக்கு அப்படி ஒருத்தர் போதும். சாரி மகா, இன்னைக்கு கரெக்டாக இருப்பேன். பாரதி, மாமா, இங்க வா. உட்கார். நைட் எங்க போயிருந்த? என்னடா, எங்க போன? சாரி மாமா, ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ட்டி கேட்டதால. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கறதெல்லாம் தேவைதான். ஆனா வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. சாரி மாமா. நீ முன்ன மாதிரி இல்லடா பாரதி. நீ பேச்சுலரா இருந்த, இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும். இப்ப அப்படி இல்லடா. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. கொஞ்சம் மாத்திக்கடா உன்னை. லேட்டா வீட்டுக்கு வர்றதெல்லாம் தப்புடா. கல்யாணம் ஆயிட்டா சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். 10 மணிக்கே தூங்குற மகா எவ்வளவு லேட் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்றல. அந்த மாதிரி நீயும் கொஞ்சம் மாறிக்கடா. சரிங்க மாமா. வேலை இருந்ததெல்லாம் போதும்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் வீட்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணு. இனிமே நைட்டு நான் லேட்டாக வரல, அதுக்காக வேலையே பார்க்க வேண்டாம். எப்படி நீங்க தனியா கஷ்டம் மாமா. டேய், வேலையை பார்க்க வேணான்னு எப்படா சொன்னேன்? வேலை மட்டும் லைஃப் இல்லைன்னு சொல்றேன். உன் வயசுல நான் இப்படி தாண்டா இருந்தேன். எப்ப பாரு வேலை வேலைன்னு.
உன் அத்தை நான் கவனிக்கவே இல்லைடா. ஜனனி என்ன உண்டு இல்லைன்னு பண்றது சும்மா கிடையாது. மகாவும் அத்தை சுமந்துட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கே வர்றதில்லடா. உன் அத்தை தனியா இருப்பாங்க. சுபா பிறந்தப்போ அவன் நடந்தது தவழ்ந்ததுன்னு எதையும் நான் பார்க்கல. ஜனனி பிறந்த 2 நாளைக்கு அப்புறம் தான் நான் அவன் முகத்தையே பார்த்தேன். இப்போ யோசிச்சு பார்த்தா என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்கோன்னு தோணுது. வீட்டில் கொஞ்ச நேரம் இருங்கன்னு உன் அத்தை டெய்லி கெஞ்சுவா. ஒரு நாள் திடீர்னு வீடு முக்கியம்னு நினைச்சப்போ உங்க அத்தை இல்லை. பணம் சொத்தெல்லாம் இருந்து எதுக்குடா? இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா நின்று நிதானமா வாழ்ந்திருக்கலாம். எதுக்கு இப்படி ஓடுனேன்னு தோணுது. திரும்பி வாழ முடியுமா சொல்லு? என் லைஃப்ல இருந்து உனக்கு சொல்றேன், ஏன் நம்ம என்னதான் பெருசா பண்ணாலும் வீடு அமைதியா சந்தோஷமா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். ஃபேமிலி லைஃப் ரொம்ப முக்கியம்டா. எதுக்காகவும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. என்னடா இவன் ஒரு நாள் லேட்டா வந்ததுக்கே இவ்வளவு லெக்சர் பண்றானேன்னு யோசிக்காத. பொதுவா என் அனுபவத்துல இருந்து சொல்றேன்டா. நான் சொதப்பிட்டேன், நீ கரெக்டா இரு. சீக்கிரம் வீட்டுக்கு வா, மகாவோட உட்காந்து பேசு. 2 பேரும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்குங்க. வெளியே போங்க. இங்க நீ சந்தோஷமா இருந்தா வெளியே எந்த பிரச்சனை வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிடலாம்டா. புரியுதா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நல்லா தெரியல. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கடா. சரி மாமா. டேய், பார்த்து பத்திரம். சரிங்க மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபீஸ் போகலையா நீ? லீவு. ஏன்? மூடு இல்ல. இதுக்கெல்லாமா லீவ் கொடுக்குறாங்க உங்க ஆபீஸ்ல? கோச்சுக்காத. உனக்கு டைம் ஆகலையா? வேலை செய்ய மூடு இல்லாததுக்கே லீவ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் லேட்டா போனா என்ன பண்ண போறாங்க? ஏண்டி இப்படி டல்லா இருக்க? உன்னை இப்படி பார்க்க சகிக்கல. என்ன செய்ய சொல்ற? சிரிச்சுட்டே இரு. சிரிச்சு என்ன ஆக போகுது? நாங்கெல்லாம் இப்படி டவுன் ஆகி உட்காந்தா பரவாயில்ல, நீ இப்படி உட்காந்தா எப்படி ஜனனி? நீ இப்படி இருக்கிற. பாரதி பண்ற கூத்த பாத்தியா? நைட்டு வீட்டுக்கு வராம எல்லாரும் டென்ஷன் பண்ணிட்டானா? எனக்கு தெரியும். நீயும் தூங்கலையா நைட்டு? என்ன வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல ரூம்லயோ தூங்கிட்டானா? அது ஒரு பெரிய கதை. ஏன், என்னாச்சு? டைம் ஆகலையா உனக்கு? சொல்லு, என்னாச்சு? நைட் ஃபுல்லா தண்ணி அவன். ஐயோ, மகா பாத்துட்டாளா? இல்ல, நேத்து நான் அவனை கொஞ்சம் இல்ல ரொம்பவே திட்டேன். அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான் போல. இவ்ளோ நடந்துச்சா? வீட்ல வேற யாருக்கும் தெரியாதா? கஷ்டப்பட்டு சமாளிச்சேன். இவன் ஏன்டி இப்படி எல்லாம் பண்றான்? சொதப்புறானே. எனக்கு நிம்மதியே இல்ல சுபா. இவ வேற இப்படி பண்ணி ஒரு மாதிரி என்ன கில்ட்லயே வச்சிருக்கான். புரியுது. வேற வழியே இல்ல. நீ அப்படியே விட்டுரு. இனி திட்டிட்டு இருக்காத அவனை. கொஞ்ச நாள்ல அவனே சரியாயிடுவான். அவன் இப்படி பண்ணி ஏதாவது சொதப்பிடுவானு பயமா இருக்கு. நேத்தாவ குடிச்சிட்டு அப்படி உளறான். வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இவனை எல்லார்கிட்ட சொல்லிடுவான் போல இருக்கு. அதை யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு சுபா. அவன் எதுவும் நேத்து டென்ஷன்ல பண்ணிருப்பான். டெய்லி குடிக்கிற ஆள் இல்லையா அவன்? எதுவும் பயப்படாத, சரியாயிடுவான். இல்ல சுபா, நான் இங்க இருந்தா அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அதுக்கு சொல்ல, அதுக்கு நீ என்ன பண்ண போற? அதுக்கு நான் கொஞ்ச நாள் வேற எங்கேயாவது போயிடலாமான்னு பாக்குறேன். ஹே லூசாடி, நீ எங்க போவ? தெரியல,
எங்கேயாவது. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு ஜனனி, அதான் இப்படி லூஸ் மாதிரி உளர்ற. அவனை பார்த்து நான் டிஸ்டர்ப் ஆகுறது, என்ன பார்த்து அவன் டிஸ்டர்ப் ஆகுறது, எதுக்கு இதெல்லாம்? அதுக்காக நீ எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? மும்பை ஆபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு கொஞ்ச நாள் போறேன், பார்க்கலாம். எப்பவும் கரெக்ட் டெசிஷன் எடுக்கிறவ நீதான். ஆனா நீதான் இப்ப எல்லாத்தையும் சொதப்புற. இங்க பாரு, எமோஷனலா யோசிக்காத. நீ நான் வேற என்ன பண்றது? சொல்றேன்ல, கொஞ்ச நாள் அமைதியா வெயிட் பண்ணு, எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ்கேப் ஆகி ஓடுறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல. முடியல சுபா. ப்ளீஸ் ஜனனி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாரதி யாரையோ லவ் பண்றான்னு மகா ஸ்ட்ராங்கா நம்புறா. நீ யாரையோ லவ் பண்ணி அப்செட்ல இருக்கிறதா அப்பா நினைக்கிறாரு. டவுட் வேணா, நானும் பாரதியும் தான் லவ் பண்றோன்னு நீயே உங்களுக்கு க்ளூ கொடுக்க போறியா? இங்க இருந்து போறத பத்தி நீ யோசிக்கவே கூடாது. எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் ஜனனி, சரின்னு சொல்லு. எமோஷனலா முடிவெடுத்து இப்ப இங்க வந்து நிக்கிறோம். திரும்பவும் அதை பண்ணாத ப்ளீஸ். சரி, போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண எனக்கு. பண்ணுடி. இது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல இனி என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஓகே? சரி. எல்லாம் சரியாயிடும் ஜனனி. கொஞ்சம் பேசாம வெயிட் பண்ணு, சரியா? உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. நான் வேணா லீவ் போடவா? எதுக்கு? எங்கேயாவது வெளியே போலாம். வேண்டாம், நீ கிளம்பு. ஷூர்? சரி, நான் ஃபோன் பண்றேன், பிக் பண்ணு. பாய். பாய்.